القرآن نور وبيان. القرآن هدي الإيمان. القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قد سمع الله قول الذي يجادلك في زوجها. صدق الله العلي العظيم. இந்த பசில் ஜுசு 28 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த ஜுசுவில் சூரல் முஜாஜிலாவிலிருந்து தொடங்கி சுமார் 9 அத்தஹரீம் 9 சூறாக்கள் இந்த ஜுசுவில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் இந்த சூறாவை பொறுத்த மட்டத்தில் கௌலா பின் சாலிசா அவர்கள் ரசூல் அல்லாவிடம் தர்க்கம் செய்தார்கள் என அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். தர்க்கம் செய்து தனக்கான சட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள் என அல்லாஹ் அவர்களை குறித்து பேசிவிட்டு அதற்கு முன்னால் வரை இருந்த லிஹார் செய்யும் விதமாக யார் தனது மனைவியை தாயுடன் ஒப்பிட்டு விட்டார்களோ அவர்களுக்கு மனமுறிவு இருந்தது என்ற அந்த பழமை காலத்து நடைமுறையை இந்த சூறாவின் மூலமாக இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இவருடைய துவாவுக்கு பிறகு எல்லாம் அந்த சட்டத்தை மாற்றியமைத்த அந்த வரலாற்றை இங்கே பார்க்கிறோம். யார் அப்படி லிஹார் செய்து விட்டார்களோ அவர்களுக்கான பரிகாரங்கள் சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்க வேண்டும், தொடர்படியாக 2 மாதங்கள், அல்லது உணவளிக்க வேண்டும், அல்லது அடிமை விடுவிக்க வேண்டும் என அவர்களுக்கான பரிகாரத்துடன் இந்த சூரா தன்னுடைய செய்தியை தொடங்குகிறது. அதற்கு பிறகு மிக குறிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக அவ்வப்போது முனாஃபிக்கின்கள் கூட்டு நடவடிக்கைகளில் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திட்டம் தீட்டுபவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அதனை குறித்து கலந்து ஆலோசிப்பவர்களாக இருந்தார்கள். அதனை குறித்து தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்கள் 3 நபர்களாக இருந்தால் 4ஆம் நபராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 5 நபர்களாக இருந்தால் 6ஆம் நபராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் கூடவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் எல்லா சபைகளிலும் அல்லாஹ்வும் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ற செய்தியும் சமூக ஒழுக்கங்கள் இங்கே இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கீங்க. உங்கள் மஜ்லிஸில் இருக்கும் பொழுது இடம் தாருங்கள். புதுசாக வந்தவருக்கு இடம் தாருங்கள்னால் நீங்கள் இடம் தருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடத்தை கூட அல்லாஹ் விசாலமாக்கி தருவான். அதே போல் மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் புறப்படுங்கள் என்ன சொன்னால் நீங்கள் விரைவாக புறப்படுங்கள். அங்கே நின்றுட்டு பேசிக்கிட்டு நேரத்தை இஸ்ராஃப் செய்ய வேண்டாம்ங்கிற அந்த செய்தியும் இங்கே தூதரோடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும்னா நீங்கள் சதகா கொடுத்து விட்டு வர வேண்டும் என வந்த அந்த ஆயத். அதற்கு பிறகு ஏழைகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அழுது புலம்பி அந்த சட்டம் அது அடுத்த ஆயத்தில் நீக்கப்பட்டது என அந்த செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. உலகில் 2 அணிகள் தான் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய அணி அல்லது ஷைத்தானுடைய அணி. நீங்கள் எந்த அணியில் சேருவதற்கு காத்திருக்கிறீர்கள் என அந்த கேள்வியும் எத்துணை முயற்சிகள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இந்த தூதருக்கு எதிராகவும் செய்யப்பட்டாலும் அல்லாஹ் ஒரு விதியாக்கி இருக்கிறான். கதபல்லாஹு அல்லாஹ் விதியாக்கி விட்டான். லா அக்லிபன்னானா வருசூலி அல்லாவும் இந்த ருசூலும் அவருடைய செய்தியும் அவருடைய மிஷனும் தான் இந்த உலகில் மேம்பட போகிறது என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அதனை செய்வதற்கு இன்னல்லாஹ கவியுன் அசீஸ் அவன் சக்தி மகத்தானவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியுடன் அந்த சூரா நிறைவுபடுகிறது. சூரா அல் ஹஷர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 3 யூத கூட்டத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்திற்கு மாறாக நடந்த ஒரு செய்தியை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு சூறாக்களில் பார்த்திருக்கிறோம். இங்கே 3ஆவதாக இருந்த அந்த பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய யூத கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசாசினேட் செய்வதற்காக கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஒரு விருந்து கலைச்சிட்டு போனாங்க. அங்கே மேலிருந்து சாமானை தள்ளிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் உழுது பட்டவர்த்தனமாக தெரிந்து விடுகிறது. பனு நதீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதினால் அதற்கு பிறகு மதீனாவில் அவர்கள் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் உங்கள் கூடாரங்களை காலி செய்துவிட்டு ஒரு ஒட்டக சுமை உள்ள அளவுக்கான பொருள்களை மாத்திரம் எடுத்து சென்று இந்த மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும் என அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது என அல்லாஹ் சொல்லி இந்த கலியேற்றம், இந்த நாடு கடத்துதல், இது அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகில் கொடுத்த தண்டனை, மறுமை நாளிலும் அவர்களுக்கான தண்டனை இருக்கிறது என்ற செய்தியும் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த அவர்களுடைய யூதர்களுடைய சொத்துக்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பிரகாரம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு தந்தார்கள். எதனை தூதர் தருகிறாரோ அம்மா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுசுஹு அவர் எதனை தந்தாரோ அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் மனக்கசப்பு கொள்ளாதீங்க. ஏன் எங்களுக்கு கூட குறைச்சி அவருக்கே அது இவருக்கே இதுன்னு நீங்கள் பேசாதீங்க. தூதர் கொடுத்துட்டா அதை எடுத்துக்கோங்க. அதே போல்
அவர் எதனை வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதனை தடுக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். இது இந்த கான்டெக்ஸ்டுக்கு மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை ஆகமாக்கியிருக்கார்களோ நீங்கள் அதனை செய்யுங்கள், எதனை அவர்கள் தடுத்தார்களோ அதிலிருந்து நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இங்கே அதிலும் மிக குறிப்பாக இங்கே சஹாபாக்களை ஸலாஹித்தல்லா அபுத்தல்லா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் அவர்களுக்கு வந்து விருந்தாளியை எப்படி உபசரித்தார்கள், அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பட்டினி இருந்து வந்த விருந்தாளியை உபசரித்த இந்த செய்தி அல்லாஹ்விற்கு எட்டுவிட்டது. அல்லாஹ் அவர்களை பாராட்டும் விதமாக இந்த ஆயத்தை சொல்லி ஊத்துவ யுரீசூன அல்லா அன்ஃபுசிஹிம், அவர்கள் பிறரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்களை தவிர அவர்களுக்கே தேவை இருந்தாலும் சரி பிறருக்கு கொடுப்பதை அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என அல்லாஹ் அவர்களை ஸ்லாகித்து சொல்கிறான். அப்படி யூக்க ஷூஹ நஃப்ஸிகி, யார் இந்த நஃப்ஸினுடைய ஷூஹ நஃப்ஸ் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என சொல்லிவிட்டு அதே சஹாபாக்கள் மத்தியில் இந்த துவாவையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். ரப்பனா ஃபில்லனா வலி இஹ்வானின் அல்லஸீன சபகுனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானின் முன் சென்றவர்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு மூமின்கள் மத்தியில் வலா தஜல்ஃபி குலூபினா கில்லல் லஸீனா ஆமனு, மூமின்களுக்கு மத்தியில் எங்களுக்கு குரோதங்களை ஏற்படாமல் எங்கள் உள்ளங்களை பாதுகாத்து தா என்ற அருமையான துவா, சமகாலத்தில் மிக தேவைப்படக்கூடிய துவாவை இங்கே சொல்லித் தருகிறான். அடுத்து முனாஃபிக்கின்களை பற்றிய ஒரு சில செய்திகள், அதற்கு அடுத்ததாக யா அய்யுஹல்லஸீன ஆமனு உத்தகுல்லாஹ், மிக பிரபலமான செய்தி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதா, நாளை மறுமைக்காக எதனை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உற்று நோக்கிக் கொள்ளுங்கள் என சொல்லக்கூடிய ஆயத். இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒரு வழிமுறை இங்கே சொல்கிறது, அல்லாஹ்வுடைய மகத்தான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய அட்ரிபியூட்ஸை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகலாம். அவன் ஆலிமுல் கைப், அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் நான் எதனையும் மறைத்து அவனிடம் செய்ய முடியாது. அவன் அல் மலிக், அவனே உண்மையான அரசனாக இருக்கிறான், அவன் தூய்மையானவனாக இருக்கிறான், அவனே எனக்கு அபயம் அளிக்கிறான், முஹைமின் அவனே பாதுகாப்பு அளிக்கிறான், அசீஸ் அவனே மகத்தானவனாக இருக்கிறான், ஜப்பார் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான், முத்தகப்பிர் எல்லா பெருமைகளுக்கும் அவனே சொந்தக்காரனாக இருக்கிறான், எனக்கென்று தனி பெருமை எதுவும் இல்லை, வல்லாஹுல் பாரியூ அவனே எல்லாவற்றையும் உருவாக்குகிறான், எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற அந்த கலைத்திறனும் அதற்கான அறிவுத்திறனும் அவனுக்கே இருக்கிறது, அவனுக்கு இதனை போல பல்வேறு சுபாவங்கள் இருக்கிறது என அவனை பற்றி அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக முடியும் என்ற அந்த செய்தியுடன் சூரிய ஹஷர் நினைவு பெறுகிறது. அடுத்தது சூரிய மும்தஹின்னா ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு ஏற்பாட்டை செய்து வந்தார்கள். என்ன ஏற்பாடுன்னா, மக்காவை எப்படியும் மக்காவை கைப்பற்றுவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மதீனாவில் பில்டப் செஞ்சுட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு சஹாபி, அவர் பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபி ஹாலித் அபி பல்தா என்ற சஹாபி, அவர்கள் தன்னுடைய மக்காவில் இருக்கக்கூடிய அவர்கள் மனைவிக்கும் அவர்களை பிள்ளைகளுக்கும் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தாக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் அது பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும், சோதனை ஏற்பட்டு விடுமோ இல்லாட்டி சஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக ஒரு சீட்டில் இது போல் நாங்கள் எங்களுடைய படைகளை தயார் செய்கிறோம், எனவே நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என எழுதி ஒரு பெண்ணின் மூலமாக அனுப்புகிறார்கள். இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலும் 2 சஹாபாக்களுடன் அந்த பெண்ணை பிடித்து அந்த சீட்டை பறிமுதல் செய்கிறார்கள். பிறகு இங்கே ஹாலித் அபி பல்தா அவர்களிடம் விசாரணை செய்யப்படுகிறது. அவர் தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா கூட இவருடைய தலையை வெட்ட வேண்டும், இவர் முனாஃபிக் ஆகிவிட்டார், அரசு ராஜாங்க சீக்கிரட் எல்லாம் குறைஷிகளுக்கு சொல்வதற்காக இவர் முனைந்து விட்டார் என சொல்ல, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த செய்தியில் மிகுந்த தகுந்த முடிவெடுப்பார்கள் என சொல்ல, இங்கே அல்லாஹ் முடிவெடுக்கிறான், லா தத்தஹிசு அதுவி வதுவக்கும், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள் தான், அவர்கள் இஸ்லாத்தை யார் ஏற்றார்களோ அவர்கள்தான் உங்கள் உறவுகளில் மிக சிறந்த உறவு, அவர்களை தவிர அவர்களுக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும். இதற்கு ஒரு உஸ்வே ஹஸ்னாவாக நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள். அவர் தன்னுடைய ஃபேமிலியை துறந்தார், தன்னுடைய ஊரை துறந்தார், எதற்காக? இஸ்லாத்திற்காக துறந்தார். எனவே நீங்கள் இது போல் காரியங்கள் இது மகத்தான பெரும் கேடு விளைவித்திருக்கும் மதீனாவிற்கு. அல்லாஹ் இப்படி இன்டர்வென்ட் செஞ்சு இப்படி பாதுகாப்பு தராவிட்டால்
ரப்பனா லா தஜல்னா ஃபித்னத்தல் லில்லஸீன கஃபரு வஃபிலனா என்ன துவாவை நமக்கு கற்றுத்தருகிறான். யா அல்லாஹ் எங்களை சோதனை பொருளாக ஆக்கி விடாது. எங்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக எதுவும் நடந்துடாமல் எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாது. எனவும் வஃபிலனா எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்ற துவாவையும் இங்கே எல்லாம் சொல்லித்தருகிறான். அதோடு சேர்த்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி குறைஷிகளுக்கு இருந்தது. பெண்கள் மூலமாக மதீனாவிற்குள் சில சச்சரவுகளை ஏற்படுத்துவதற்காக. அதனால் இங்கே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறேன். யாயுல்லஸீன ஆமனூ, யாரேனும் என்னது ஒரு மூமினான பெண் வந்தால் அவர்களை மதீனாவிற்குள் அனுமதிப்பதற்கு முன்பாக இமிகிரேஷன் என்னது செக் செய்யணும். அவர்கள் ஃபம்தஹின்னா, அவர்களை சோதனை செய்யுங்கள், அவருடைய ஈமானை சோதனை செய்யுங்கள். ஏன்னா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறார்கள், உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆகத்தான் வந்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அதென்ன பெண்களை மட்டும் சோதனை செய்வது, ஆண்கள் வந்தால் சோதனை செய்ய வேணாம்னா ஆண்கள் வந்திருந்தால் அவர்கள் மிக சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க மஜ்லிஸ்களில் நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண் வந்தால் அவர்கள் வரும் பொழுதே நீங்கள் என்னது இந்த செக் செஞ்சாதான்ங்கிற அந்த செய்தியும் அப்படி வரக்கூடிய பெண்களிடம் நீங்கள் பையத்து வாங்க வேண்டும் என ஒரு பட்டியலை எல்லாம் சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் திருட மாட்டார்கள், ஜினா செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள் அவருடைய குழந்தைகளை என. அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், இட்டுக்கட்டி பேச மாட்டார்கள், அவர்கள் நல்ல விஷயங்களில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த கண்டிஷன் பேரிலே அவர்கள் என்னது மதீனாவிற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற இந்த செய்தியுடன் அந்த சூரா நிறைவுபடுகிறது. அடுத்த சூரா ஸஃப் மூமின்களுக்கு கூட்டமைப்பாக இஜ்திமாயத்தாக வாழக்கூடிய மூமின்களுக்கான பல்வேறு குணநலன்களை குறித்து பேசுகிறான். அல்ல முதலாவதாக மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும், புன்யானு மர்சூஸ், ஈயத்தால் வார்க்கப்பட்ட கட்டிடங்களைப் போல ஒருவர் இன்னொருவர் எனது சப்போர்ட் செய்யும் விதமாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் எதனை பேசுகிறார்களோ அதனைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். பேச்சும் செயலும் அவர்களுக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் அவர்களை நிந்தித்தது போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்ய வேண்டாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கான காரணத்தை அவர் சொல்கிறார். நான் எதற்காக வந்திருக்கிறேன், இதற்கு முன் வந்த வேதங்களை உண்மைப்படுத்தவும். பஷீரம் பி ரசூலின் யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்பதை அறிவிப்பு செய்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாம் உண்மையாக இருந்தும் யாரெல்லாம் அவர்களுடைய வாய்களினாலேயே என்னது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணைத்து விட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். இந்த சம மீடியாக்கள் எத்துணை பிரச்சாரங்கள் செய்கிறது இஸ்லாத்திற்கு கிலாஃபாக. அவர்கள் நினைத்தாலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவான். ஹுவல்லஸீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அல்லாஹ் இந்த தூதரையும் சரி இந்த தூதுத்துவத்தையும் அனுப்பியிருக்கிறான். எதற்காக? வெறுமனே 10ஓடு 11ஆக இந்த மார்க்கம் இருந்து விட்டு போவதற்காக அல்ல. லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி, இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விட, இயக்கங்களை விட, தத்துவங்களை விட இந்த தத்துவம், இஸ்லாமிய தத்துவம் மேலோங்குவதற்காக இதற்கு எத்தனை வெறுப்புகள் முஷ்ரிக்கீன்களுக்கும் காஃபிர்களுக்கும் இருந்தாலும் சரியே என்ற செய்தியும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு என அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இப்படி உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும் என்ற செய்தியும், அதற்கு முன் உதாரணங்கள் இருக்கிறது என ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய ஹவாரியன்களுடைய செய்தியை குறித்து பேசி சூரா ஸஃப் நிறைவு பெறுகிறது. அடுத்து சூரா ஜும்மா. இந்த இஜ்திமாயத்தை அதிகப்படுத்துவதற்காக, இன்னும் வலுவாக்கம் செய்வதற்காக, கூட்டமைப்பாக முஸ்லீம்கள் இருப்பதற்காக இன்னொரு நடைமுறை இங்கே சொல்லித்தரப்படுகிறது. சூரா ஜும்மாவின் வாயிலாக நீங்கள் ஜும்மா தொழுகையில் நீங்கள் சங்கமிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியும் அதே போல் சேர்த்து, இதற்கு முன்னிருந்த கவும்களுக்கு அல்லாஹ் தூதரை அனுப்பியதுக்கான நோக்கத்தை போல இந்த தூதருக்கும் சரி 3 பணிகள் இருக்கிறது. அவர் உங்கள் மீது ஆயத்துகளை வாசித்து காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி காட்டுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, உங்களுடைய செயல்களை, உங்களுடைய எமோஷன்ஸை எல்லாம் இஸ்லாத்தால் சொல்லப்பட்டது போல அவர்கள் வாழ்வதற்கு அவர் பயிற்சி தருகிறார். அவர் இந்த கித்தாபையும் ஹிக்மத்தையும் சொல்லிக் கொடுப்பவராக தூதர் இருக்கிறார் என சொல்லிவிட்டு, இதற்கு முன்னர் இந்த சமூகங்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் பொதி சுமந்த கழுதையைப் போல அவர்கள் அதில் என்ன செய்தி இருந்தது, அவருடைய வாழ்க்கை அது போல் இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் பார்க்காமல் இருந்தார்கள். அவர்கள் மௌத்தை விரும்பாதவர்களாக இருந்தார்கள் என அவர்களை குறித்து விமர்சனத்தை வைத்துவிட்டு நீங்கள் அது போல ஆகிவிட வேண்டாம் என்ற இந்த செய்தியும் இங்கே நமக்கு சேர்த்தே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சூரா முனாஃபிக்குன்கள் நிச்சயம் என்னது, அவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இரட்டை நிலை செய்பவர்களாக இருக்கிறார்கள், பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக அவர்கள் தங்களை எப்படி அடையாளம் காட்டுகிறார்கள் அதுவும் அவருடைய உள் உணர்வும் வேறு விதமாக இருக்கிறது என சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கை லா துல்ஹிக்கும் அம்வாலக்கும் அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லா,
அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் ஃபேமிலி பிஸியும் உங்களுடைய பிஸ்னஸும் அல்லாஹ்வை விட்டு என்னது திருப்பி விட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவற்றை எல்லாம் செலவு செய்து கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் யாத்தி அஹதுக்குமுல் மவுத், இதற்கு முன் சென்ற சமூகம் மௌத்தை வெறுத்தது, ஆனால் உங்களுக்கு மௌத் வரத்தான் இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தவற்றை எல்லாம் அல்லாஹ்விற்காக செலவு செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியும், ஒருவேளை மௌத் வந்துவிட்டால் பிறகு எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நாங்கள் அப்பொழுது சதக்கா செய்கிறோம் என மக்கள் சொல்வார்கள், அப்பொழுது அவகாசம் தரப்பட மாட்டாது என்ற இந்த கருத்தோடு சூரை முனாஃபிகூன் நிறைவு பெறுகிறது. சூரை தகாபூன் மறுமையினுடைய ஒரு சில செய்திகளை குறித்து எல்லாம் பேசுகிறான். தூதரை குறித்த ஒரு சில செய்திகள், அதோடு சேர்த்து உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னாவாகத்தான், சோதனையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களிடம் எத்துணை நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியுமோ ஃபஅஸருஹும், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வைன் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தாஃபிரு, நீங்கள் அவர்களுடைய சிறு சிறு குறைகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதனை ஓவர்லுக் செய்யுங்க, சும்மா திரும்பி என்ன செய்யாதீங்க, ஆராய்ச்சி செய்யாதீங்க, அதனை பொருட்படுத்தாமல் இருங்க. வ தாஃபிரு, நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற இந்த சுப செய்தியும், அல்லாஹ்விற்காக கடன் தாருங்கள் என்ற இந்த செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த சூரை தலாக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்கும் சேர்த்து தலாக் தருவதற்கான நிபந்தனைகள், அதற்கான ஷரத்துகளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது. ஒருவர் சுத்தமான நிலையில் அவர் தலாக் கூறப்பட்டால் 3 மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. அவளை மீட்டிக்கொள்வதற்கு அல்லது முழுவதுமாக தலாக் கொடுத்து விடுவிப்பதற்கு. இந்த சிம்பிள் சட்டத்தை எத்தனை காம்ப்ளிகேட் ஆகியிருக்காங்க. சமீப காலத்தின் ட்ரிபிள் தலாக் சட்டமெல்லாம் இந்த சட்டத்திற்கு எதிராக போடப்பட்ட வைக்கக்கூடிய விமர்சனங்களாக நாம் பார்க்கிறோம். இங்கே அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சூரை தஹ்ரீமின் மூலமாக அல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு சுய விருப்பத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாது. உங்களை மனைவியில் ஒருத்தவங்களுக்கு தேன் பிடிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் அதை சாப்பிட மாட்டேன்னு முடிவு செஞ்சால் அதனே பின்னால் வருபவர்கள் ஷரியத்தாக ஆக்கிக்கொள்வார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ் எதனை எவ்வினானோ அதனைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த செய்தியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளுக்கு ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லி யாரிடம் சொல்ல வேணான்னு சொன்னால் நீங்கள் யார்ட்டையும் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் அந்த செய்தியை கசிய விடக்கூடாது என்ற அந்த செய்தியும், பெண்களில் மிக சிறந்த பெண்களுக்கான 2 உதாரணங்களும் மிக கெட்ட பெண்களுக்கான 2 உதாரணங்களும் சொல்லப்படுகிறது. மிக கெட்ட பெண்களுக்கான லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நபிமார்களுடைய மனைவிதான், இருந்தாலும் அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்ற அந்த செய்தியும், இங்கே மிக சிறந்த பெண்களுக்கான 2 செய்தி, ஃபிரௌனுடைய மனைவி, அவர்கள் அரசிதான், அவர்கள் எல்லா சுகபோகமும் அவர்களிடம் இருந்தது, அவை அனைத்தையும் இஸ்லாத்திற்காக அவர்கள் துறந்தார்கள். அவர்கள் இங்கே இருப்பதை விட எனக்கு மறுமையில் எனக்கு வீடு வேண்டும் என கேட்ட அந்த செய்தி அல்லாஹ் பதிவு செய்கிறான். இறுதியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பத்தினித்தனமான அந்த பெண், அவர்கள் அல்லாஹ்விற்காக அந்த சோதனையை எடுத்துக்கொண்டார்கள். அவரின் மூலமாக இந்த உலகத்திற்கு மகத்தான நபி அனுப்பப்பட்டார். அந்த வரலாற்று செய்தியுடன் இங்கே அல்லாஹ் இந்த ஜுசுவை நிறைவு செய்கிறான். வாஹர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.